கேரள மாநிலம் கண்ணூர் அருகே வலக்கை பகுதியில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? மேலும் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, கேரள மாநிலம் கண்ணூர் அருகே வலக்கை பகுதியில்தான் இந்த பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சிறுமி பலியானதாக முதல் கட்டமாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கண்ணூர் அருகே திருமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்மயா என்ற ஒரு பள்ளியிலிருந்து வகுப்பு முடிந்து 20க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை அந்த வாகனத்தில் ஏற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் அந்த பள்ளி வாகனம் சென்று கொண்டிருக்கும் பொழுது வலக்கை பாலம் அருகே வியட்நாம் சாலை பகுதியில் வரும் பொழுது திடீரென நிலை தடுமாறி அருகிலிருந்த சுவரில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்து என்பது ஏற்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலே ஒரு சிறுமி பலியாயிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒரு சிறுவன் கவலைக்கிடமாக இருப்பதாகவும், அது மட்டுமின்றி 15க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் தற்பொழுதும் மருத்துவமனையில் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது சிசிடிவி காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது. முதல் கட்டமாக ஸ்ரீகண்டபுரம் காவல் நிலைய போலீசாரும் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். விபத்து ஏற்பட்டதும் பொதுமக்கள் துரிதமாக மீட்பு பணியில் இறங்கி 15க்கும் மேற்பட்ட அந்த சிறுவர் சிறுமிகளை அருகில் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ச்சியாக மருத்துவமனையில் தற்பொழுதும் ஒரு சிறுவன் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சிசிடிவி காட்சி என்பது வெளியாகிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியை நாம் பார்க்க முடியும். மிகவும் வேகமாக வரும் அந்த பள்ளி வாகனம் திடீரென சுவரில் மோதி கவிழ்ந்து அந்த சாலையில் கவிழ்ந்து விழுகிறது. இதில் உடனே அந்த ஒரு சிறுமி பலியாகிருக்கிறார். தொடர்ச்சியாக 15க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் தற்பொழுது மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் போலீசாரும் விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் முதல் கட்ட விசாரணையில் ஓட்டுநர் அதிவேகத்தால் வந்ததனால் தான் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணவேணி, கேரள மாநிலம் வலக்கை பகுதியில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.